நிறைய விடி விடிய வருவாங்க ஓடிட்டு அப்படி சிந்தை மகிழ்ந்திடும் என் சிந்தை மகிழ்ந்திடும் என்ப சுந்தரம் கொள்ளன வேண்டுமிக சிந்தை மகிழ்ந்திடும் என் சிந்தை மகிழ்ந்திடும் என்ப சுந்தரம் கொள்ளன வேண்டுமிக சுந்தரம் கொள்ளன வேண்டுமிக சுந்தரம் கொள்ளன வேண்டுமிக மூங்க நாதனிக மணிகள் செப்பிடும் பார்
மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்தில் இருந்த தனத்தில் மிகுந்த மனத்தில் உதித்த குணத்தை வளர்க்கும் நிலத்தில் இருந்த தனத்தில் புவி போற்றும் ஞான உண்மேனி மகிழும் கவி செய்து ராமதாசன் புகழும் ததும் தத்ததும் தத்தித்ததும் ததிகின 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 தந்ததும் தத்ததும் தத்தித்ததும் ததிகின 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 தந்ததும் தத்ததும் தத்தித்ததும் ததிகின 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 தமோங்கார நாதமித கண்ணல் தமிழுக்கு தன்னை கொடை கொடுத்த அண்ணல் பிறந்தைகளுக்கும் எங்கே வரைய பிறந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வள்ளி நாயகியாக நடிக்க வந்திருக்கும் எம்எஸ்கே சிந்து பைரவி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பற்றி விவரப்படுத்திய ஊர் கிராமத்தார்களுக்கும் பெரியர்களுக்கும் சான்றர்களுக்கும் என்னை பெற்ற தாய்மார்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கம். கொஞ்சம் மாலை மட்டும் ஏற்றுக்கச்சிங்க. ஆறுமுகரை அழகாபை கற்பமணி அபிஷேக பிரியரை இடமணி மன்றமணி ஈசன் மைந்தரை உலக நாயகனை ஓதுவார் கிடைமனை குகனை குருபரனை வெற்றிவேல் முருகனை விண்ணவருக்கு மருகனை இந்த குற்றமற்ற குரல் செல்லத்தில் குடிகொண்டிருக்கும் என்னுடைய முருகப்பெருமானை வணங்கிவிட்ட முருகா அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே நினைவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே நினைவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே அழகெல்லாம் முருகனே வளம் ஞான பசியாலே பழனிக்கு வந்தவள் வளம் ஞான பசியாலே பழனிக்கு வந்தவள் வளர் முதிர் சோலையிலே பசியாரி நின்றவள் பசியாரி நின்றவள் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே நினைவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே உங்கெல்லாம் ஆழ்பவள் புகனாக வாழ்பவள் உங்கெல்லாம் ஆழ்பவள் புகனாக வாழ்பவள் புறவள்ளி காவலவள் புரண்டிக்கு வேந்தனவள் பூவான முகங்களிலே பேரருள் மொழி வீசும் பூவான முகங்களிலே பேரருள் மொழி வீசும் நாவார பாடுகையில் நடப்பாடும் வேலனவள் நாவார பாடுகையில் நடப்பாடும் வேலனவள் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே நினைவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே. முருகனை வணங்கினாலும் கைதட்டிய ஒரு அன்புலத்திற்கு மட்டும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். கார 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 காவல் மணி காவலர் போற போற
கோவிந்த ஸ்ரீ ராம 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 ராம் நாமமே என்று சொல்லக்கூடிய அந்த சேதுராமன் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி விட்டு நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன காரணத்திற்காக வந்திருக்கேன், எங்க போக போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்றதை பெருமாளை வணங்கிய பிறகு பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். கிருஷ்ணா நான் ஒரு பாவியோ, கிருஷ்ணா நான் ஒரு பாவியோ, என் கேள்விக்கு பதில் என்ன கேளியோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். இடையில் உன் குரல் கேட்டேனே, செஞ்சலில் தீரமோகம் பார்த்தேனே. இடையில் உன் குரல் கேட்டேனே, செஞ்சலில் தீரமோகம் பார்த்தேனே. பாதையில் உன் துணை வரவில்லையோ, என் பகவான் திருவருள் தரவில்லையோ. பாதையில் உன் துணை வரவில்லையோ. என் பகவான் திருவருள் தரவில்லையோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். குங்குமம் அணிந்தாள் உன் தேவேந்தள், கூந்தலை முடிந்தாள் பாஞ்சாலி. குங்குமம் அணிந்தாள் உன் தேவேந்தள், கூந்தலை முடிந்தாள் பாஞ்சாலி. சங்கமோ என்பது எனக்கில்லையோ, அந்த மங்கள மரபுகள் உனக்கில்லையோ. சங்கமம் என்பது எனக்கில்லையோ. மங்கள மரபுகள் உனக்கில்லையோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். கங்கையில் வெள்ளம் தண்ணீரோ எல்லை, தண்ணீர்களிடம் கொள்ளீரோ. கங்கையில் வெள்ளம் தண்ணீரோ எல்லை, தண்ணீர்களிடம் கொள்ளீரோ. கண்ணனில் மனம் என கள்மணமோ, எங்கள் மன்னனின் மீதுதான் சம்மதமோ. கண்மணி மனம் இது கண்மணமோ. கண்ணனின் மீதுதான் சம்மதமோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், பெருமாள் உன்னிடம் கேட்கின்றேன். பாவியோ, என் கேள்விக்கு பதில் என்ன கேளியோ. பிருந்தாவனத்திற்கு வருகின்றேன், என் பெருமாள் உன்னிடம். ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொன்மைக்கு மந்திரம் இல்லை அப்படின்னு தந்தையினுடைய பெற்றை கேட்டு குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவநிலங்களில் சீருராம் சுற்றுராம் இந்த குறிஞ்சலத்தை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கும் நங்கி முகனிக்கும் நான் மகளாக விழுந்து வருகிறேன். எங்களுடைய குல வழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவதும் எங்களுடைய குல வழக்கம். ஆக நாங்கள் எல்லாரும் சேர்ந்திருக்க என்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? காவலுக்கு போறோம். காவலுக்கு வரீங்களா? சரி, நீங்க எல்லாமே காவல் நடக்குமா? எதுக்காக காவலுக்கு போறேன்? முருகப்பெருமானுக்காக உதைக்கப்பட்டுள்ள திணையை காட்பதற்காக. நான் மட்டுமா காவலுக்கு போறேன்? என்னுடைய உடன்பரவா சகோதரர்கள் 7 பேர்கள் வராங்க. 7 பேர்னு சொன்ன உடனே 7 பேரையும் எழுந்திருக்க போறது கிடையாது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வருவார். அப்பேற்பட்ட ஒரு அண்ணன், என்னுடைய அன்பு அண்ணன், அவங்களும் வராங்க, தோழிமார்கள் வராங்க. என்னதான் அண்ணன்மார்கள் தோழிமார்கள் வந்தாலும் இந்த இடத்துல பக்கத்துணையாக பக்கபலமாக நீங்க 4 பேருமே 4 தூண்கள் மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு துணைக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா? கூப்பிட்டா வர்ற அவ்வளவுதான். கூப்பிட்டு ஆமா நீங்க இல்லாம காவல் நடக்குமா? காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல சில ஆசைகளை எல்லாம் ஒரு சில காலமாக பூட்டி பூட்டி பத்திரமா வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அதை வெளியே சொன்னா எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு மனசுக்குள்ள பூட்டி பூட்டி பத்திரமா வச்சிருக்கேன். சரி, எடுத்து சொல்லுமா. 4 பேர்த்தையும் பார்க்கும்போது ஒன்னு அப்படி எடுத்து சொல்லலாம் போல இருக்கு. சொல்லு. என்னுடைய ஆசை எப்படியெல்லாம் எடுத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே, செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார
நான் ஒருத்தரை காதலிக்கிறேங்க. இதா சொல்லலையா? நீ காதல் பாட்டு பாடும்போது நினைச்ச பண்ணி யாரே காதல் பண்ண செவந்துருச்சு. காவலுக்கு போறதை விட்டுட்டு கல்யாண மாலை கொண்டு வான்னு எதுக்காக பானேன்? நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். சரி, யார் வர தெரியுமா? அழகு நாள் அழகு, அப்படிப்பட்ட ஒரு அழகு. காசு பணம் சொத்து சோகம் அவ்வளவு வச்சிருக்காரு. வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம். அது மட்டும் கிடையாது, எல்லா ஆண்களுமே எப்படா வேலைக்கு போவோம், எப்படா வேலைக்கு போய் காசு பணம் சம்பாதிப்போம் அப்படின்னு வேலையை தேடி திரிவாங்க. ஆனா என்னுடைய காதலன் இருக்காரு, எல்லா பேருக்குமே வேலை கொடுப்பாரு, வேலை கொடுக்கவும் செய்வாரு. அதே சமயத்துல எந்த நேரமும் வேலை பார்த்த மேனிக்கமே இருப்பாரு. ஒரு மனுஷன் எந்த நேரமா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமா. அதனாலதான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா. அந்த எந்த வேலை பார்க்க அளவுக்கு பிடிக்காதமா உனக்கு? நீ தானே சொன்ன, அதை திருப்பி சொல்றேன். அந்த புண்ணியவானுக்காக என்னுடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் அள்ளி கொடுக்கலாம் நினைக்கிறேன் தெரியுமா? உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் எல்லைக்கும் விலங்கமில்ல, வாழ்ந்தால் உன்னோட மட்டுமே வாழுவே, இல்லையே மண்ணோட போய்தான் சேருவே. உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் எல்லைக்கும் விலங்கமில்ல, வாழ்ந்தால் உன்னோட மட்டுமே வாழவே, இல்லையே மண்ணோட போய்தான் சேருவே. உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான். பார்த்ததும் இரண்டு விழிகள் இமைக்க மறந்து போச்சு, குரலை கேட்டதும் கோபம் பார்த்து குயில மறந்து போச்சு. தொட்டதும் சிவப்பு சேலை இடத்த மறந்து போச்சு, இடத்தை வீட்டதில் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்சதால போச்சு, எல்லாமலே உன்னை கண்டதும் கிழக்கு வளர்க்கலாச்சு, உறவு கொடுத்த போது உயிர் கலந்தாச்சு, உனக்கு சேர்த்துத்தானே நான் விடும் மூச்சு, வாழ்ந்தால் உன்னோட மட்டுமே வாழவே, இல்லையே மண்ணோட போய்தான் சேரவே. உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான். மாமனே முயற்சி இருக்கு, உன்னையும் என்னையும் பிரிக்க சிறைக்கு கேட்டனே, குளத்து தண்ணியை குடத்தை எப்படி அடைக்க? காதலி விழுது வரைக்கும் மனசு கலக்க, அது முடியுமா? தள்ளி விழுத்து காத்து வந்து அழிக்க, கண்ணனே உன்னை காண உசுரை கடந்து துடிக்க, அழகு ராணியே இதய துடிப்பை எந்த தாவணி மறைக்க, மனசு திறந்து பேச மகிழ்ச்சி பிறக்க, மனசு கூடி வந்து கண்ணு படபடக்க, வாழ்ந்தால் உன்னோட மட்டுமே வாழவே, இல்லையே மண்ணோட போய்தான் சேருவே. உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே. சரி இருக்கட்டும், அதெல்லாம் நல்லதான் பண்ணுவார் மாமா. இப்ப வந்துருச்சே மாமா குடி இப்படி எல்லாம் ஊப்பலாம்னு ஆசைதான். எனக்கு தெரியுமா பிபி ஊதுறாங்க, நம்ம பேசுறத கேட்டாங்கன்னா சங்கு ஊத போறாங்கன்றதுக்காக பிபி ஊதிட்டு இருந்தாலும் என்னுடைய காதலன் மட்டும் நேர்ல வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மனசுல நான் இருக்கேனா இப்ப இல்லையா அப்படின்றத நோக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்றதுக்காக என்னுடைய காதலனுக்காக ஊதாதீங்கடா. இருந்தாலும் என்னுடைய காதலனை அந்த விளக்கு வச்ச நேரத்துல எப்படிலாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா? சும்மா இருங்க சிங்கம். விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், மறைஞ்ச நின்ன பார்க்கையே
இப்படியெல்லாம் என்னுடைய காதலனுக்காக நன்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் காதல் 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 அப்படின்னு காதலை பற்றி சொன்னாலும் காவலை பற்றி சொன்னாலும் அதுலேயும் ஒருதலை காதல் நான் தான் காதலிக்கிறேன். மின்சாரத்தை சேர்ந்த இபி வயர்மேன் அவர்கள் இருந்தால் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். ஆக அவர் மனசில் நான் இருக்கேன்னா அவர் என்ன காதலிக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறது? அவர் நேரில் வந்தாதான் அவர் மனசில் நான் இருக்கேன்னா அவர் என்ன நோக்கத்தோடு தெரிகிறார் அப்படின்னு அவர் நோக்கத்தை சொன்னாதான் என்னுடைய ஏக்கமாகப்பட்டது குறையும் அப்படின்ற காரணத்தினால அண்ணனை சந்திக்கணும், தோழிகளை சந்திக்கணும். ஆகையாலே என்னுடைய காதலனை பற்றி நீ எப்படியெல்லாம் நினைக்கிறது?